ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். அதாவது அஷ்டமி நவமி அப்படின்றது வந்து ரொம்ப நாட்களாகவே இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். இந்த அஷ்டமி நவமி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமி நாள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அஷ்டசக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாகவும், நவமி அப்படின்றது நவசக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தாங்க உண்மை. அதாவது தேவி துர்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது பராசக்தியுடைய பல தோற்றங்கள் தாங்க இந்த சக்தி அவதாரங்கள். இந்த அஷ்டசக்தியில் இருக்க சக்திகள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதிலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, தனலக்ஷ்மி அப்படின்னு சொல்லப்படுற 8 விதமான சக்திகள் அந்த அவதாரங்கள் தாங்க. இந்த 9ன்னு பார்த்தீங்கன்னா நவசக்திகளில் மனோர்மணி, சர்வபூதமணி, பலபிரதமணி, கலவிகரணி, வளவிகரணி, காளி, ரௌத்திரி, சேட்டை, வாமை அப்படின்னு சொல்லப்படுறவங்க தாங்க இந்த 9 தேவதைகளும். ஸோ இவங்களுடைய ஆதிக்கங்கள் அந்த 2 நாட்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்றனால தான் அவங்களுக்கான பூஜை பரிகாரங்கள் செஞ்சால் அவங்கள மூலிமா நமக்கு கிடைக்க வேண்டிய சக்திகள் கிடைக்கும் அப்படின்றது தாங்க மறுக்கப்பட முடியாத உண்மை. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. நன்றி.